நீங்க இந்த ஒரு பேட்டர்ன் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? மோஸ்ட் ஆஃப் தி கெரியர் கேப் கேண்டிடேட்ஸால ஒரு ஐடி ஜாப் எடுக்க முடியல. அஃப்கோர்ஸ் அவங்க ஸ்கில் செட் வந்து டெவலப் பண்றாங்க, இன்டர்வியூஸ் வந்து அட்டெண்ட் பண்றாங்க. பட் ஸ்டில் அவங்களால ஒரு ஐடி ஜாப்ல பிளேஸ் ஆக முடியல. வேரஸ் நான் ஒரு சில கெரியர் கேப் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஈவன் அவங்களுக்கு 5 இயர்ஸ் கெரியர் கேப், 6 இயர்ஸ் கெரியர் கேப் இருந்தும் இப்போ ஒரு ஐடி கம்பெனில ஒரு நல்ல பொசிஷன்ல நல்ல பேக்கேஜ்ல ஒர்க் பண்றாங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணா நமக்கு கண்டிப்பா வேலை கிடைக்குமோ அது பேஸ் பண்ணி பிளான் பண்ணணும். அகெயின் சொல்றேன், எந்த ஷார்ட்கட்ஸ் ஆர் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் ஆகாது. இன்ஸ்டெட் ஒரு ப்ரூவன் பாத் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் நீங்க ஐடி ஜாப்ல பிளேஸ் ஆகிறதுக்கு என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும்னு இப்போ நான் சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. என் பேர் பாலமுருகன். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய ஓன் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். 2026ல சீக்கிரமா ஒரு நல்ல ஐடி ஜாப்ல லேண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கெரியர் கேப் இருக்குன்னா லைக் டிஃப்ரெண்ட் திங்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. இது நான் ஏன் சொல்றேன்னா, மோஸ்ட் ஆஃப் தி கெரியர் கேப் கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த யூடியூப்ல ரேண்டம் ரோட் மேப்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிசோர்சஸ் பார்த்து லைக் 4 months ஆர் 5 months வந்து நம்ம படிச்சிடலான்னு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, லேர்ன் பண்ணுவாங்க. ஆனால் அட் எண்ட் ஆஃப் தி ஃபியூ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஸ்கில் செட் வந்து டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவாங்க நம்ம அகெயின் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இது நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சொல்றேன்னா, ஆல்ரெடி கெரியர் கேப் வந்து இருக்கு. நீங்க ஃபர்தரா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜாப் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமா போயிடும். இன்ஸ்டட் கெரியர் கேப் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணா ஐடில ஜாப் எடுக்க முடியுமோ அது பேஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம்லாம் இல்லை. ஒரு சிம்பிளா ஒரு 3 ஸ்டெப்ஸ் ஒரு அவுட்லைன் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, கெரியர் கேப் கேண்டிடேட்ஸ் எந்த டொமைன் வந்து சூஸ் பண்ணா ஈஸியா ஜாப் எடுக்க முடியுமோ, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குமோ அந்த டொமைனை சூஸ் பண்ணுங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, லைக் எல்லாரும் சொல்றாங்கன்னு இந்த ட்ரெண்டிங் டொமைன்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் எடுத்து படிச்சீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, வேலை கிடைக்கிறதும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அண்ட் செகண்ட் என்னன்னா வந்து, நீங்க எந்த டொமைன் சூஸ் பண்றீங்களோ அது பேஸ் பண்ணியான ப்ராப்பர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க டெவலப் பண்ணணும். ஆஸ் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொன்னதும் இந்த யூடியூப் டுட்டோரியல் பார்த்து நீங்க ரேண்டமா பண்ற ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நான் பேசல. இன்ஸ்டெட் இஃப் பாசிபிள்னா ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணுங்க. இல்லை அது முடியலன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்க. எல்லாரும் பண்ற மாதிரியான இந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்து இந்த சேம் ப்ராஜெக்ட்ஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் தேர்ட் என்னன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க என்னதான் வந்து ஸ்கில் செட்டை வந்து டெவலப் பண்ணாலும் உங்க கெரியர் கேப்பை நீங்க ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ணணும். ஓகேவா? அது நீங்க ப்ராப்பரா இன்டர்வியூல ப்ரெசென்ட் பண்ணணும். therefore அது பேஸ் பண்ணி ப்ராப்பரா பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம் தேவையில்ல. சிம்பிளா நீங்க என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஃப்ரெஷர்ஸ் கிட்ட இருக்கிற நாலேஜும் தாண்டி ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்ட்ரா நாலேஜ் அண்ட் ஸ்கில் செட் வந்து உங்களுக்கு வேணும். இது நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப இருக்கிற ஜாப் மார்க்கெட் பாத்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பா இருக்கு. ஃப்ரெஷர்ஸ்க்கே ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஃப்ரெஷர்ஸ் கிட்ட இருக்கிற நாலேஜும் தாண்டி நீங்க அதிகமா டெவலப் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், கெரியர் கேப்லாம் இருக்கு, வேலை கிடைக்குமா, ஜாப் மார்க்கெட்லாம் டஃப்பா இருக்குன்னு சொல்றீங்கன்னு. 100% ஜாப் கிடைக்கும். அதுக்கு நீங்க 100% எஃபர்ட்ஸ் போட்டு ப்ராப்பரா ஸ்கில் செட்லாம் டெவலப் பண்ணணும். நீங்க என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, இது ஒர்க் அவுட் ஆகுறதுனால தான் நிறைய கெரியர் கேப் கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஐடி கம்பெனில நல்ல சேலரியில நல்ல பொசிஷன்ல ஒர்க் பண்றாங்க. அண்ட் இந்த ரிசல்ட்ஸ் நீங்க அச்சீவ் பண்றதுக்கு ப்ராப்பரான ரோட் மேப் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணணும். அண்ட் இது நீங்க எப்படி எக்ஸாக்டா அச்சீவ் பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நீங்க மூவ் ஆன் பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணலான்றத பத்தி எண்ட் ஆஃப் தி வீடியோல நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மோஸ்ட் ஆஃப் தி கெரியர் கேப் கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாம பண்ற ஃபியூ மிஸ்டேக்ஸ்னால இந்த ஒரு ட்ராப்ல போயிட்டு மாட்டிக்கிறாங்க. ஆஸ் அ ரிசல்ட் அவங்களால வந்து ஒரு ஐடி ஜாப்ல லேண்ட் ஆக முடியல, அந்த இன்டர்வியூஸ்லாம் கிராக் பண்ண முடியல. அந்த 3 மிஸ்டேக்ஸ் பத்தி இப்போ நான் டீட்டெயில்டா ஒன் பை ஒன்னா சொல்றேன். மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிருங்க, இல்லைனா உங்களாலையும் ஜாப் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமா போயிடும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் தி கெரியர் கேப் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் எந்த டொமைன் சூஸ் பண்றது, என்ன லேர்ன் பண்றதுனே தெரியாம இந்த மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க. என்ன பண்றதுனே தெரியாம ஒரு அகாடமி ஆர் இன்ஸ்டியூட்ல போயிட்டு எனக்கு கெரியர் கேப் இருக்கு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. அண்ட் ஒரு சில அகாடமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோர்சஸை வந்து செல் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸை வந்து லைக் இந்த ட்ரெண்டிங் கோர்சஸ் லைக் ஏஐ, டேட்டா சயின்ஸ் ஆர் எனி அதர் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸை வந்து புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் என்ன ஒரு ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும்னா,
இந்த ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கே செட் ஆகாது. இது நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் லேர்ன் பண்ணாங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. இதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷலைஸ்டு ரோல்ஸ்ல கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்கிற ஒரு டொமைனை ஃப்ரெஷர் சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அண்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கே இந்த நிலைமைனா கெரியர் கேப் கேண்டிடேட்ஸ் இந்த ஸ்பெஷலைஸ்டு டொமைன் சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரீசன்னால தான் சொல்றேன், இந்த ட்ரெண்டிங் கோர்சஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் இதெல்லாம் பார்த்து பிளைண்டா சூஸ் பண்ணாம எந்த டொமைன் வந்து சூஸ் பண்ணா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குமோ அது பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்க. செகண்ட் மிஸ்டேக் என்னன்னா, நீங்களே சொல்லுங்க, இப்போ நீங்க என்ன திங்க் பண்ணுவீங்கன்னா, நம்மளுக்கு கெரியர் கேப் வந்து இருக்கு, therefore நம்ம ஒரு ஐடி கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணா நம்ம ரெஸ்யூம்ல ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும், therefore இந்த கெரியர் கேப்பை நம்ம மேட்ச் பண்ணிடலாம், ஈஸியா நம்மளால ஜாப் எடுக்க முடியும், அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணுவீங்க. இது உங்க மேல தப்பு இல்லை. ஆஸ் நீங்க எந்த இன்ஸ்டியூட் ஆர் அகாடமி போய் கேட்டாலும் லைக் ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க சர்டிஃபிகேஷனுக்கு வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கு, லைக் இந்த காலேஜ் கூட டைப் பண்றோம், இந்த கம்பெனி கூட டைப் பண்றோம், இந்த சர்டிஃபிகேட்டை உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணீங்கன்னா பயங்கர அட்வான்டேஜ், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் ஒரு உண்மையா சொல்லவா, ப்ராப்பரான ஸ்கில் செட் இல்லைன்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஜீரோ வேல்யூ தான். பிகாஸ் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஸ்கில் செட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களே தவிர இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து கிடையாது. நீங்களே ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் காலேஜுக்கு ஃபீஸ் பே பண்ணி அங்கே டிகிரி கம்ப்ளீட் பண்ணி டிகிரி சர்டிஃபிகேட் வந்து வாங்குறீங்க. அண்ட் ஒரு கம்பெனி இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ண போறீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில்ஸ் வந்து இல்லைன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்னதான் டிகிரி சர்டிஃபிகேட்டை காட்டினாலும் அங்கே வேல்யூ இல்லை. அப்போ இந்த சுச்சுவேஷன்ல உங்ககிட்ட ப்ராப்பரான கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கில்ஸ் இல்லைன்னா அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு ஜீரோ வேல்யூ. அப்போ ஒரு 4 months நீங்க ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ற சர்டிஃபிகேட்டுக்கு அவ்வளோ வேல்யூவா? இதுக்கு தான் நான் சொல்றேன், ப்ராப்பரான ஸ்கில் செட் வந்து இல்லைன்னா எந்த சர்டிஃபிகேஷன் இருந்தாலும் சரி அதுக்கு ஜீரோ வேல்யூ தான். therefore இந்த சர்டிஃபிகேஷன் ஆர் சர்டிஃபிகேட் இது பேஸ் பண்ணி போகாம ப்ராப்பரா கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற காம்பினேஷன் ஆஃப் ஜாப் ரெடி ஸ்கில்ஸ் வந்து லேர்ன் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. தேர்ட் மிஸ்டேக் என்னன்னா, கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், பட் இதுதான் ரியாலிட்டி. நீங்க என்ன ஒரு விஷயம் திங்க் பண்ணுவீங்கன்னா, நம்ம ஒரு அகாடமியில ஜாயின் பண்ணி அவங்க கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணா போதும், அவங்களே வேலை வாங்கி கொடுத்துருவாங்க, அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுவீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுவும் உங்க மேல மிஸ்டேக் இல்லை. ஒரு சில அகாடமிஸ் வந்து ஃபேக் ப்ராமிசஸா சொல்லுவாங்க, லைக் எங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா 100% ஜாப் கேரண்டி, எங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா மாசம் 1 லட்ச ரூபாய் வேலை கிடைக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய ஃபேக் ப்ராமிசஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அண்ட் இந்த ஃபேக் ப்ராமிசஸ் எல்லாம் நம்பி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி அவங்க டைம் மணி வேஸ்ட் ஆயிருக்கு அண்ட் ப்ராப்பரான ஸ்கில் செட்டையுமே டெவலப் பண்ணாம போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கமெண்ட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ஃபீட்பேக்கை இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க. இந்த கமெண்ட் படித்ததுமே எனக்கே கஷ்டமாக போயிடுச்சு. therefore உங்கள் டைம் அண்ட் மணியை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும்னா, யாராலையும் உங்களுக்கு வேலை வாங்கி தர முடியாது, ஜாப் கேரண்டி பண்ண முடியாது. therefore இவங்க வேலை வாங்கி கொடுத்துருவாங்க, அவங்க வேலை வாங்கி கொடுத்துருவாங்கன்னு இந்த ஜாப் கேரண்டி ஆர் பிளேஸ்மெண்ட் டேட்டா இதை பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணாமல் கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காம்பினேஷன் ஆஃப் ஜாப் ரெடி ஸ்கில்ஸில் டீச் பண்ணுறாங்களா, ட்ரெயின் பண்ணுறாங்களா, அது பேஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இல்லை பிளேஸ்மெண்ட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி ஜாயின் பண்ணுவேன்னு ஜாயின் பண்ணிங்கன்னா டைம், மணி அண்ட் ப்ராப்பரான ஸ்கில் செட் டெவலப் பண்ணியிருக்க மாட்டீங்க. therefore based on that ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். ஆஸ் இப்போ நான் சொன்ன இந்த 3 மிஸ்டேக்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணாலே போதும், உங்களால் ஆஸ் கம்பேர்ட் டு அதர் கேண்டிடேட்ஸ் ஈஸியாகவே ஒரு ஐடி ஜாபில் லேண்ட் ஆக முடியும். இப்போ உங்களில் நிறைய பேத்துக்கு ஒரு பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் டவுட்ஸ் வந்து இருக்கும். என்ன ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணணும், எங்கே அந்த ஸ்கில் செட்லாம் லேர்ன் பண்ணணும், அண்ட் ப்ராப்பரான ரோட் மேப் வந்து இல்லை, இந்த மாதிரி உங்களுக்கு வேரியஸ் கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும். லைக் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எப்படி அச்சீவ் பண்ணலாம், இந்த ஒரு ரீசன்னால தான் 1-to-1 கிளாரிட்டி கால் வந்து நான் கண்டக்ட் பண்ணுறேன். அண்ட் எண்ட் ஆஃப் திஸ் கிளாரிட்டி கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் அண்ட் எங்கே அந்த ஸ்கில் செட்லாம் டெவலப் பண்ணணும் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ரோட் மேப் அண்ட் உங்களுக்கு கெரியர் கேப் இருக்கு இல்லையா, அதை எப்படி நீங்கள் இன்டர்வியூவில் ப்ராப்பராக வந்து லைக் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அண்ட் 2026 ஐடி ஜாபில் லேண்ட் ஆகிறதுக்கான கம்ப்ளீட் பிளான் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் அண்ட் இந்த 1-to-1 கிளாரிட்டி காலில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் உங்களை நான் அனலைஸ் பண்ணுவேன் அண்ட் பேஸ்ட் ஆன் தட் சொல்யூஷன்ஸுமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் சீரியஸாக இருக்கீங்க, ஆஸ் ப்ராப்பராக ஸ்கில் செட் வந்து டெவலப் பண்ணணும் அண்ட் சீக்கிரமாக ஒரு ஐடி ஜாபில் லேண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை வந்து கைட் பண்ணியிருக்கேன் அண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்கேன்.
அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக்ஸ் வந்து இங்கே பாருங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், உங்களை மாதிரியே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருந்த ஒரு கெரியர் கேப் கேண்டிடேட் அண்ட் அவங்களுக்கு என்ன லேர்ன் பண்ணணும், எப்படி லேர்ன் பண்ணணும் அண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னே தெரியல. அண்ட் நான் அவங்கள கைட் பண்ணேன், லைக் என்ன ஸ்கில் வந்து லேர்ன் பண்ணணும் அண்ட் எங்கே லேர்ன் பண்ணணும், எப்படி லேர்ன் பண்ணணும் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் இது எல்லாமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணேன். இப்போ ஃபுல் கான்ஃபிடென்ஸோட அந்த கேண்டிடேட் வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஃபீட்பேக் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். எனக்கு ஸ்டூடெண்டோடைய ப்ரைவசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேஸை பிளர் பண்ணிட்டேன் பாருங்க, ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் வரும். என்னோட நேம் தனசேகரன். நான் வந்து பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கெரியர் கேப் இருக்குது. 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஐடி ஃபீல்டில் போகலான்னு முடிவு பண்ணி யூடியூப்பில் ப்ரீ ரிசர்ச்சஸ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து எனக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக தெரியல. அதுக்கப்புறம் சாரோட வீடியோ பார்த்து அவங்களோட ஜாப் ரெடி மென்டார்ஷிப்பில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய டவுட்லாம் இருந்துச்சு, இது எப்படி போகுமோ என்னன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கிளாரிட்டியே கிடச்சிச்சு. இவ்வளோ நாளாக யூடியூப்பில் ப்ரீ ரிசர்ச்சஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நான் ஐடி பேக்ரவுண்டு தான், எனக்கு ஐடி நாலேஜெலாம் கிடையாது. இப்போ இந்த இவங்களோட ரோடு மேப் ரெக்கார்டட் வீடியோ தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டெய்லி டாஸ்க் கொடுக்கறனால என்னால் கன்சிஸ்டன்சியாக இவங்க ஃபாலோ பண்ண முடியுது. ஐடி ஃபீல்டில் நம்மளும் சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் எனக்கு நம்பிக்கையாக வந்திருக்கு. தேங்க்யூ. அண்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த 1-to-1 கிளாரிட்டி செஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 சீட்ஸ் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இஃப் யூ ஆர் சீரியஸ் அண்ட் சீக்கிரமாக ஒரு ஐடி ஜாபில் லேண்ட் ஆகணும்னு பிளான் பண்ணுறீங்க, பட் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் சொல்கிறேன், கெரியர் கேப் இருக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஆனால் பொறுமையாக பார்த்துக்கலான்னு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம். தேர்ஃபோர் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பராக ஸ்கில் செட்ஸை வந்து டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1-to-1 கிளாரிட்டி காலில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.